Mirchi Tamil News. டிபிசியின் தலைப்பு செய்திகள். இந்தியாவுக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று காலை ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்றது. கலாநிதி பட்டம் பதிவு செய்யப்பட்டமை தொடர்பாக விசாரணை நடத்துமாறு நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். பாதாள உலக துப்பாக்கி சூட்டு சம்பவங்களையும் கொலைகளையும் கட்டுப்படுத்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார். அவை டிபிசியின் தலைப்பு செய்திகள். வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று காலை இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்றது. குதிரைப்படை அணிவகுப்புடன் ராஷ்டிரபதி பவனுக்கு அழைத்து வரப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது பூரண அரச மரியாதையுடன் 21 மரியாதை வெட்டுக்கள் தீர்க்கப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவேற்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் அணிவகுப்பு மரியாதை வழங்கி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் அறிமுக நிகழ்வுகள் நடைபெற்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வில் ராஜதந்திரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கும் நல்லாட்சிக்கான இந்திய தேசிய நிலையத்தில் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையில் இன்று புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று இரு தலைவர்களின் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தையின் முடிவில் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அதில் உரையாற்றிய ஜனாதிபதி திசாநாயக்க இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுத்ததுடன் இலங்கைக்கு தொடர்ந்தும் பொருளாதார ஆதரவை வழங்குவதாக இந்திய பிரதமர் உறுதியளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் இலங்கை இனப்பிரச்சினை தொடர்பாக ஆராயப்பட்டதா என்பது குறித்த தகவல்களை உடனடியாக பெற முடியவில்லை. இன்று மாலை வெளியிடப்படவிருந்த கூட்டறிக்கையில் அது தொடர்பான விவரங்கள் இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வை தொடர்ந்து ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு சின்னத்திற்கு ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை நினைவு கூறும் வகையில் ராஜ்கோட்டில் உள்ள காந்தி தர்ஷன் வளாகத்தில் அசோக மரக்கன்று ஒன்றை நாட்டிய ஜனாதிபதி திசாநாயக்க விருந்தினர் புத்தகத்திலும் கையொப்பமிட்டார். கலாநிதி என்ற பட்டத்தை பதிவு செய்யப்பட்டமை தொடர்பாக விசாரணை நடத்துமாறு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார். தனது பெயருக்கு முன்னால் கலாநிதி என்ற சொல் திட்டமிட்ட முறையில் சேர்க்கப்பட்டிருக்க கூடும் என்று தன்னை அவமதிப்பிற்கும் மக்கள் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு ஊறு விளைவிப்பதற்கும் இவ்வாறு செய்யப்பட்டிருக்க கூடும் என்றும் நாணயக்கார ஊடகங்களுக்கு இன்று தெரிவித்தார். எவரையும் இலக்கு வைத்து நான் குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யவில்லை. இந்த சம்பவங்களின் பின்னால் உள்ள உண்மையை அறிய வேண்டும் என்பதற்காகவே முறைப்பாடு செய்தேன். பல்வேறு ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டதன் மூலமாக எனக்கு ஏற்படுத்தப்பட்ட அவப்பெயருக்காக இழப்பீடு கோருவதற்கு சிவில் வழக்கு தொடர்வது குறித்தும் ஆலோசிக்கிறேன் என்றும் அமைச்சர் நாணயக்கார தெரிவித்தார். பாராளுமன்ற சபாநாயகராக வருவதற்கு கலாநிதி பட்டமோ அல்லது கல்வி தகமை சான்றிதழோ தேவையில்லை என்று கூறியிருக்கும் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ கல்வி தகமை எதுவும் இல்லாமல் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகும் எவரும் கூட சபாநாயகராக வர முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வல தனக்கு கலாநிதி பட்டம் இருக்கிறது என்று கூறி பாராளுமன்றத்திற்கு தகவல்களை சமர்ப்பித்திருந்தால் அது பிரச்சினைக்குரியதே. தனது கலாநிதி பட்டம் தொடர்பாக மூண்ட சர்ச்சையை அடுத்து ரன்வல சபாநாயகர் பதவியை துறந்தது பாராட்டக்கூடியதே. அதற்கு பிறகு அந்த பிரச்சனையை பாராதூரமானதாக பார்க்க தேவையில்லை என்றும் சமல் ராஜபக்ஷ தெரிவித்தார்.
அமைச்சர்கள் உட்பட 5 பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகைமைகள் பற்றி சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. இவர்களில் நகர அபிவிருத்தி வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் அனுர கருணாதிலக்க, எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஆகியோர் அடங்குகிறார்கள். இவர்களின் கலாநிதி பட்டமே சந்தேகத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. தகவல் அறிவதற்காக உரிமை சட்டத்தின் கீழ் இவர்களின் கல்வி தகைமை குறித்த தகவல்களை பெறுவதற்கு ஒரு தரப்பினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதேவேளை சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சமூக வலைத்தள கணக்குகளில் பதிவாகியிருந்த சில கல்வி தகைமைகளை நீக்க தொடங்கி இருப்பதாகவும் அவற்றை அவதானிக்கும் போது அவை கடந்த சில நாட்களுக்குள் தான் அகற்றப்பட்டிருப்பது தெரிகின்றது என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பாதாள உலக குழுக்களின் நடவடிக்கைகளும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் அதிகரித்திருப்பதை அடுத்து தொடரும் கொலைகளை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பதில் பொலிஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார். நிலவரத்தை கட்டுப்படுத்த தேவை ஏற்படுமானால் விசேட அதிரடிப்படையினரையும் நடவடிக்கைகளில் பயன்படுத்துமாறும் அமைச்சர் விஜயபால பொலிஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடந்த ஒரு சில தினங்களில் இடம்பெற்றிருக்கும் பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை மீகொட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் தனது மனைவி மகளுடன் சென்று கொண்டிருந்த 32 வயதுடைய நபர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். அன்றைய தினம் கொழும்பு மாளிகா கந்தையில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் பெண் ஒருவர் கடும் காயத்திற்கு உள்ளானார். இந்த சம்பவங்களுக்கு முன்னரும் பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. தற்போது அந்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட 39 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குடாநாட்டின் வடமராட்சி பிரதேசத்தில் கரவெட்டி, பருத்தித்துறை ஆகிய பகுதிகளிலும் தென்மராட்சி பிரதேசத்தில் சாவகச்சேரி பகுதியுமே இதுவரையில் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. சுகாதார அமைச்சு வெளியிட்ட தகவல்களின்படி இந்த வருடம் நாடு முழுவதிலும் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சுமார் 12,000 பேர் அடையாளம் காணப்பட்டதாகவும் சுமார் 200 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. அந்த செய்திகளோடு டிபிசியின் இன்றைய நாளுக்கான மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த செய்திகளை நாளை காலை எதிர்பாருங்கள். வணக்கம். TBC Tamil News.